மைண்ட்ஃபுல் ஈட்டிங். நினைவுடன் உண்ணுதல் என்பது நீங்கள் சாப்பிடும் உணவில் முழு கவனம் செலுத்தும் பழக்கமாகும். இது ஒரு சிறப்பு உணவு முறை அல்ல, நீங்கள் சாப்பிடும் உணவின் அனுபவத்தில் கவனம் செலுத்துவதாகும். இதன் பொருள் உணவை மெதுவாகவும் நன்றாக மென்றும் அதன் சுவை, வாசனை மற்றும் அமைப்பை கவனித்தும் சாப்பிடுவது. நீங்கள் நினைவோடு சாப்பிடும்போது உங்களுக்கு எப்போது பசிக்கிறது மற்றும் எப்போது வயிறு நிறைந்துவிட்டது போன்ற உங்கள் உடலின் சமிக்ஞைகளை கவனிக்கிறீர்கள். இந்த எளிய பழக்கம் உங்கள் உணவை மேலும் சுவைத்து மகிழவும், நீங்கள் சாப்பிடும் உணவுடன் ஒரு ஆரோக்கியமான உறவை உருவாக்கவும் உதவுகிறது. உண்மையான வாழ்க்கை உதாரணங்கள் மற்றும் விளைவுகள். சிறந்த செரிமானம் மற்றும் அதிகப்படியான உணவை தவிர்த்தல். ரோஹன் என்ற சிறுவன் பொதுவாக கார்ட்டூன் பார்த்து கொண்டே தனது இரவு உணவை வேகமாக சாப்பிடுவதாக கற்பனை செய்யுங்கள். அவன் பெரும்பாலும் சாப்பிட்ட பிறகு வயிறு உப்பியது போல அல்லது அதிக நிறைவாக உணருவான். இப்போது அவன் ஒரு வாழைப்பழத்தை நினைவோடு சாப்பிடுவதை கற்பனை செய்யுங்கள். அவன் அதை மெதுவாக உரித்து அதன் இனிமையான வாசனையை கவனித்து ஒவ்வொரு கவளத்தையும் கவனமாக மென்று அதன் மென்மையான அமைப்பில் கவனம் செலுத்துகிறான். அவன் சாப்பிட்டு முடித்ததும் வயிறு நிறைந்து விட்டது என்ற உடலின் சமிக்ஞைகளுக்கு செவிச்சாய்த்ததால் அவன் திருப்தியாக உணர்கிறான், அதிக நிறைவாக இல்லை. உணவு சுவையாக இருக்கும். நீங்கள் நினைவோடு சாப்பிடும்போது நீங்கள் கவனிக்காமல் விட்ட பல சுவைகளை கண்டறியலாம். ஒரு சிறிய சாக்லேட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை விழுங்குவதற்கு பதிலாக உங்கள் வாயில் மெதுவாக உருக விடுங்கள். அதன் இனிப்பு, மென்மையான அமைப்பு மற்றும் நிறைந்த சுவையை கவனியுங்கள். நினைவோடு சாப்பிடுவது ஒரு எளிய நொறுக்கு தீனியை கூட ஒரு மகிழ்ச்சியான அனுபவமாக மாற்றுகிறது. உங்கள் மனதிற்கு ஒரு ஆரோக்கியமான ஓய்வு. நீங்கள் உணவு சாப்பிடும் நேரம் உங்கள் பரபரப்பான நாளிலிருந்து ஒரு அமைதியான ஓய்வாக இருக்கலாம். அவசரமாக அல்லது உங்கள் அடுத்த வேலையை பற்றி சிந்திப்பதற்கு பதிலாக உங்கள் உணவு நேரத்தை ஓய்வெடுக்கவும் புத்துணர்ச்சி பெறவும் பயன்படுத்தலாம். இது உங்கள் உடலுக்கு உதவுவதோடு உங்கள் மனதையும் அமைதிப்படுத்துகிறது. மன அழுத்தத்தை குறைத்து நீங்கள் அதிக கவனம் செலுத்த உதவுகிறது.